நீங்களும் உட்காருங்க, சாப்பிடுங்க. ஐயோ, எனக்கு அந்த பிரியாணி எல்லாம் வேண்டாங்க. ஏங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா? நளினி, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக ஆசையா செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் சாப்பிடு. இல்லங்க, இன்னைக்கு ஒரு நாள் வேண்டாம். நான் சொல்றேன், கொஞ்சம் சாப்பிடு. சொன்ன கேளுங்க, வேண்டாம். எனக்காக கொஞ்சம் சாப்பிடு. என்ன ராஜா, வேணாம், கம்பல் பண்ணாங்க. கமலா, அவங்களுக்கு ரசம் சாதம் மட்டும் வை. ஏங்க முதல்லயே சொல்லியிருந்தா வெஜிடேரியனா சமைச்சிருப்பேனே. பரவாயில்லைங்க, எனக்கு ரசம் சாதம் தான் பிடிக்கும், அதே போடுங்க. ஏங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வந்தா ரசம் சாதம் மட்டும் போட்டுறாதீங்க. ரசம்னாலே எனக்கு அலர்ஜி. என்னங்க, உங்களுக்கு என் மேல கோவமா? இங்க பாருங்க, நீங்க கோவமா இருந்தா என்ன திட்டிடுங்க, இப்படி பேசாம இருக்காதீங்க. என்னால தாங்க முடியாது. ஆமா, எல்லாத்தையும் நான் மட்டும்தான் தாங்கணும். உன்னால எதுவுமே தாங்க முடியாது, அப்படிதானே? இல்ல, அவங்க எவ்வளவு ஆசையா செஞ்சிருந்தாங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன்னு ஏன் போய் சொன்னேன்? ஆனாலும் உன்ன மாதிரி ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. இல்லைங்க, பேசி ஆத்திரத்தை கிளப்பாத சொல்லிட்டேன். இங்க பாருங்க, நான் புதன்கிழமை மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அது ஏன்ற காரணத்தை சொல்றேன். தப்பா இருந்தா அப்புறமா நீங்க கோவப்படுங்க. ஏன் இந்த காரணத்தை நீ அங்கே சொல்லிருக்கலாம்ல? என் மனசுல உள்ள கஷ்டத்தெல்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமே நினைச்சேன். ராஜன், ராஜன், சாப்பிட வாடா. சாப்பாடு ஆறி போகுது இல்ல. அக்கா இன்னைக்கு தானே நல்லா தூங்குது. ஃபேன் வேற இல்ல, கரண்ட் இல்லைன்னா அக்கா முழிச்சுக்கும். அதனால அக்கா முடிச்சதுக்கு அப்புறம் நான் சாப்பிட வரேன். சரி சரி. யார் கண்ணு பட்டதோ டைஃபாய்டு வந்து பாதியா போயிட்டா, பாவம். சரி ராஜன், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள அக்கா கண்ணு முடிச்சான்னா உள்ள கஞ்சி போட்டு வச்சிருக்கேன் பாரு, அத குடுத்துரு. இந்த பாரு, வேற ஒண்ணும் குடுத்துறாதுடா. ஜுரம் திரும்ப வந்துருச்சுன்னா தாங்க மாட்டா. என்ன, ஜாகிரதை. நான் சீக்கிரமா வந்துடுறேன். என்ன, ஜாகிரதையா பாத்துக்கோ. நீங்க வந்துட்டீங்க. இல்லக்கா, நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. கஞ்சி சாப்பிடுறியா? ஆரஞ்சு ஜூஸ்? வெளில போயிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நார்மல் டயட் தான். அக்கா, டாக்டர் உனக்கு டயட் கண்ட்ரோல் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காராம். ஃபீவர்லாம் போயிடுச்சுடா. அம்மா இல்ல இல்ல, என்ன சமையல் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு போ. இல்லக்கா, உனக்கு ஜுரம் திரும்பினா அவனால தாங்க முடியாது. ஒன்னாக போய் பார்த்துட்டு போடா. இரு, பார்த்துட்டு வரேன். அக்கா, வெத்த குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணிருக்காங்க. எனக்கு இது போட்டு எடுத்துட்டு வாடா. எனக்கு பயமா இருக்கு, நான் தரமாட்டேன். நீ எடுத்துட்டு வா. அம்மா வரதுக்குள்ள சாப்பிட்டுட்டு அம்மாக்கு தெரியாம தட்டை கழுவி வச்சிருந்தேன். போடா, நல்ல பையன் போடா, பசிக்குதுடா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் ஒன்னும் ஆகாதுடா, ஜோரம் போயிடுச்சு. நீ போய் எடுத்துட்டு வா, சீக்கிரம். அக்கா, எனக்கு இன்னும் பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாது, குடுறா. இந்த நான் தரேன், சாப்பிடு. மெதுவா சாப்பிடுக்கா, இரு தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த அப்பா, இப்பதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
என்னக்கா ஜுரத்துல பேத்திக்கிட்டே இருந்த? அம்மா ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுடா. கசக்கல? இப்பதான் நல்லா இருக்கு. என்னவோ போ. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அம்மா என்னதான் திட்டுவாங்க. அம்மா தேவை குடிக்க வச்சிருக்கோம். டேய், இன்னைக்கு புதன்கிழமையாச்சே, நீ லைப்ரரிக்கு போல? இல்ல, உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் இங்கே இருந்தேன். பாவம், உன் லீவ்ல எவ்வளவு பிளான் போட்டோம்ல, என் ஜுரத்தினால எல்லாம் போயிடுச்சு. பரவாயில்ல, போகட்டும் போ. என்னக்கா ஆச்சு? அக்கா அக்கா, ஐயோ, என்னடா ஏதாவது கொடுத்தியா? இல்லக்கா. என்னடா அக்கா அக்கா, என்னக்கா ஆச்சு? டேய், சீக்கிரம் வா, டாக்டர் விட்டு கூட்டிட்டு போலாம். சீக்கிரம் வா. வாக்கா. கடவுளே, எங்க அக்காவுக்கு நல்லா வர வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன். என்னால தானே எங்க அக்காவுக்கு இந்த மாதிரி ஆச்சு. எங்க அக்கா இன்னைக்கு இப்பவே நல்லா இருந்தோம். அதுக்கு பதிலா நான் ஒவ்வொரு புதன்கிழமையும் மத்தியானம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டேன். ப்ளீஸ் எங்க அக்கா குணப்படுத்தி. ப்ளீஸ். ராஜா, உன் பிரார்த்தனை பலிக்குண்டா, கவலைப்படாது. அக்காவுக்கு ஒண்ணாக நீ இதே மாதிரி உன் காலேஜ்ல போய் பாடு, நிச்சயம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டும்தான். தேங்க்யூக்கா. டேய், ஒரு டம்ளர் காஃபியாவது சாப்பிட்டு போடா. வெறும் வயிற்றோட போனா எப்படிடா பாடுவேன்? எனக்கு நீதாங்க முக்கியம். என் உயிரே போனாலும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இன்னைக்கு புதன்கிழமை. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத, ஒழுங்கா போய் பாட்டுவானே. நான் டென்ஷனோட இருப்பேன், சீக்கிரம் வந்துடு. அம்மா கிட்ட சொல்லிடு. சொல்லிடுறேன். பாத்து போடா. அம்மா, நான் தம்பி காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுவா. என்னடி இது, லீவு நாள்லயாவது கூட மாட எனக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணுவேன்னு பார்த்தா இன்னைக்கு வெளியே போறேன்னு சொல்றிய. அது இல்லம்மா, அவரோட காம்படிஷன் 11 மணிக்கு முடிஞ்சு ரிசல்ட் தெரிஞ்சிடும். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, யார் ஜெயிக்க போறாங்கன்னு. அதனாலதான். ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் இன்னும் ஃபோன் பண்ணல? ஏன் இப்படி குறுக்க நெடுக்க நடந்துகிட்டே இருக்க? அந்த துணியெல்லாம் அயன் பண்ணி வை. போவ முதல்ல அவன் ஃபோன் பண்ணிட்டு. எல்லாம் போன் வரும்டி, உள்ள போய் பண்ணு. ஹலோ ஹலோ, அக்கா தானே? ஆமாடா, நான் ராஜம் பேசுறேன்க்கா. சொல்லு. அக்கா, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. அக்கா, நீ சொன்ன மாதிரி நான் பிரைஸ் வாங்கிட்டேன். நான் கேட்டது. நீ கவலையே படாத, நீ வீட்டுக்கு வரும்போது நீ கேட்ட ரெட் டி-ஷர்ட் என் கையில ரெடியா இருக்கும். ஓகே? தேங்க்யூ, நான் வந்துட்டே இருக்கேன். ஓகேம்மா. என்னவாடி? அம்மா, அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிட்டியா? கிடைச்சிட்டியா? நல்லதா போச்சு. ராஜன் வீடு தானே? ஆமா, என்னாச்சு அவனுக்கு? ராஜனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, எங்க? பக்கத்து ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிருக்கோம். கடவுளே, உடனே வா. பையனுக்கு உடனே அழைக்க கூடாது. அன்னைக்கு புதன்கிழமை அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது மணி 11. சோடா கொடுத்தப்போ குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா. அந்த நிலைமையில கூட எனக்காக எடுத்த விரதத்தை அவன் கைவிடலைங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க புதன்கிழமை நான்வெஜ் சாப்பிட முடியும்? அவனுக்காக நான் ஆசையா வாங்கி வச்ச ரெட் டி-ஷர்ட் அவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் போட்டு பார்த்தோம்.
understand, okay? Take it easy, ma. Take it easy. அந்த பாட்டு நிறுத்துங்க. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? இந்த பாட்டு பாடிதான் கடைசியா என் தம்பி பிரைஸ் வாங்கினான். குழந்தை அழாது, ஓகே? இந்த பாட்டு நிறுத்தணும், அவ்வளவுதானே? ஓகே, நிறுத்திடுறேன். ஓகே, அழாத. என்னடா உன் பொண்டாட்டி ஒப்பாரி வச்சு முடிச்சிட்டாளா? அவளை பத்தி எல்லாம் அப்படி பேசாதீங்கம்மா. வெள்ளிக்கிழமை அதுமா ஒப்பாரி வைக்கிறாளே, தம்பிய நினைச்சுதான் அழுதாலோ இல்ல வேற எந்த காரணம் நினைச்சு அழுதாலோ? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடா, அவ தம்பி செத்து 3 வருஷம் ஆகுது. என்னமோ இன்னைக்குதான் செத்த மாதிரி ஒரே முட்டை ஒப்பாரி வைக்கிறாளே. தயவு செஞ்சு அவ எத்தாப்புல இப்படி எல்லாம் பேசிடாதீங்க. அவ ரொம்ப சென்சிட்டிவ். புரிஞ்சுதா? பாப்பா போ, உன் பொண்டாட்டிய தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஆடு. வந்த ஒரே நாள்ல மாத்திடுறாளுங்களா? அது எப்படிதான் எனக்கும் புரியல. நளினி, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன், வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க என்ன? நளினி, எதிர் போர்ஷன்ல 2 வயசு பசங்க இருக்கானுங்க, அவனுங்க மொழியே சரியில்லை. அனாவசியமா வெளியே வந்து நிக்காத, வீட்டுக்குள்ளே இரு. கதவை தாப்பா போட்டுக்க. சரி, ஜாக்கிரதை. எவ்வளவு நாளா இதே பழக்கம் எனக்கும் தெரியாம பத்மாஸ். அண்ணா ப்ளீஸ் கத்தாதீங்கண்ணா, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்கண்ணா. இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், ப்ளீஸ் நான் மன்னிச்சிடுங்க. இனிமேல் உன்னை வச்சுட்டு என்னால சமாளிக்க முடியாது. இன்னும் பெரிய பெரிய விஷயம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஊருக்கு போய் சேர். அண்ணா படிக்கிற லட்சணம் படா போவல்ல சலஞ்சா. அண்ணா தம்பி, 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 உள்ள வாப்பா. இல்ல பரவாயில்ல, நான் பரவாயில்லப்பா, உள்ள வா. உள்ள வாப்பா. வாப்பா, உட்கார். இல்ல பரவாயில்லக்கா, நான் பரவாயில்லப்பா, நம்ம அக்கா மாதிரி உட்காரு. என்னப்பா தகராறு உங்க அண்ணனோட? இல்லக்கா, அது ஒண்ணும் இல்ல, சும்மா. பரவாயில்லப்பா, சொல்லு, எதுக்கு அப்படி தந்தாரு? நான் சிகரெட் பிடிச்சேன், அண்ணன் பார்த்துருச்சு, அதான் இப்படி. கேப்பா, இந்த சின்ன வயசுல எதுக்கு உனக்கு அந்த கெட்ட பழக்கம்? உன் பேர் என்ன? மனிஷ். இன்னைக்குதான் முதல் தடவை சிகரெட் டச் பண்ணேன், அண்ணன் பார்த்துச்சு. அண்ணன் கோவப்படுறது நியாயம் தரப்பா. கரெக்ட் தான். எங்க ஃபேமிலியில யாருக்கும் எந்த கெட்ட பழக்கம் இல்லை. எங்க அப்பா என்ன அண்ணன் கிட்ட படிக்க அனுப்பிச்சிச்சு. இங்க வந்து நான் கெட்ட பழக்கம் எல்லாம் கத்துக்க வேணும்னு பயந்து அண்ணா என்ன திட்டார். கரெக்ட், படிக்க வைக்கிறாரு, என்ன திருத்தறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. இங்க பாருப்பா, நீ பேசுறது
உன்னை பார்த்தா அப்படியே என் தம்பி ராஜன மாதிரியே இருக்குப்பா. இத பாரு, உங்க அக்கா நான் சொல்றேன், இனிமே இந்த சிகரெட்லாம் பிடிக்க கூடாது. ஐயோ தொட மாட்டேன். முதல்ல போய் உங்க அண்ணன் கிட்ட இனிமே அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு மன்னிப்பு கேட்போம். சரி. ஆமா, உங்க தம்பி என்ன மாதிரியே இருப்பாரா? ஆமாப்பா. என்ன பண்றாரு? என்ன பேரு? அதெல்லாம் பெரிய கதைப்பா, இன்னொரு நாளைக்கு சொல்றேன். நீ முதல்ல போய் உங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஏண்டி இது உனக்கே நல்லா இருக்கா? என்னத்த? என்ன அத்தையா, எதிர் வீட்டு பையனை வீட்டுல கூட்டிட்டு வந்து பேசுறியே, இது உனக்கே நல்லா இருக்கான்னு கேக்குறேன். என்னத்த? அவன் சின்ன பையன், அவனை நான் என் தம்பியா நினைக்க கூடாதா? எந்த காரணமும் எனக்கு வேண்டாம். சின்ன பையனோ பெரிய பையனோ பொம்பளைங்களை கண்டா போதுமே பேச அலைவானுங்களே. ஏய், சின்ன பாம்பா இருந்தாலும் விஷம் விஷம் தாண்டி. ஐயோ அத்தை, அவனை பார்த்தா என் தம்பி மாதிரி. எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை. உள்ள போய் வேலையை போ. தம்பியா தம்பி, அப்படியே பாசம் மலர் பிணைப்பு தம்பி. ஏங்க, நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து பாக்குறேன், என் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது கோவமா? ஏன், உனக்கே தெரியாதா? உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? பாவங்க, அந்த ஏத்து வீட்டுல மனிஷ்னு ஒரு பையன் இருக்கான். அவன் ஏதோ சிகரெட் பிடிச்சிட்டான்னு அவங்க அண்ணன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அவனை பார்த்தா, அவன் பேசுறது, அவன் உருவம் எல்லாமே அப்படியே என் தம்பி ராஜன மாதிரியே இருக்குங்க. எனக்கு பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது. அதான் உள்ள கூப்பிட்டு, அதெல்லாம் தப்புப்பா, அப்படிலாம் செய்யாதேன்னு 2 வார்த்தை ஆறுதலா பேசி அமிச்சேன். அது தப்பா? பாரு, உன் மேல தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அம்மாவும் வீட்டுல இல்லாத நேரத்துல ஒரு வயசு பையன் கூட வீட்டுல தனியா இருந்தானா உலகம் என்ன பேசும்? ஏங்க, என் உலகமே நீங்க தானே. நீங்க என்ன தப்பா நினைக்காம இருந்தா அது போதும் எனக்கு. இத பாரு நல்லி, அம்மா ரொம்ப கண்டிப்பானவங்க, கட்டுப்பாடோட வளர்ந்தவங்க. 18 வயசுலயே விதவை ஆயிட்டாலும் ரொம்ப கட்டுப்பாடோட வாழ்ந்தவங்க. சோ நீயும் அதனால என்ன பண்ற? என்னங்க நீங்க, தம்பி மாதிரி இருக்கிற ஒருத்தங்கிட்ட நான் பேசினேன்னா கட்டுப்பாடு இல்லாத நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, சரியோ தப்போ அனாவசியமா பேசாத. ஓகே, இனிமே அந்த எத்த வீட்டு பையன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன் சும்மா வம்ப விலக்கு வாங்கி ஏன் ப்ராப்ளம் கிரியேட் பண்ற? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. அக்கா, எங்க அக்கா? கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாப்பா. என்ன கேட்டீங்க பகவான் கிட்ட? மொழியே சரியில்லை, எப்படி இது கூட குப்பை கட்டுறீங்க? சிச்சி, அப்படிலாம் சொல்லாதீங்க. அவன் ரொம்ப நல்லவங்க, கொஞ்சம் கண்டிப்பானவங்க. இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ. தேங்க்யூ. ஆமா, படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? சிகரெட் பழக்கத்தெல்லாம் விட்டுட்டியா, இன்னும் தொடருதா? ஐயோ, அன்னைக்கே விட்டுட்டேனே. அதான் நல்லது. அக்கா, உங்க தம்பி பத்தி எனக்கு சொல்றேன்னு சொன்னீங்க. இன்னொரு நாள் சாவகாசமா பேசலாம். அத்தை போயிட்டு இருக்காங்க, வரேன்ப்பா. ஓகே. ஏய், பாத்து போப்பா, இப்படி எல்லாம் ஓட்டாத. என்னக்கா, டெய்லி போறது தானே? இல்லப்பா, என் தம்பி ராஜனை இந்த மாதிரி ரோட்ல தான் நான் எழுதிட்டேன். பாத்து போ. கவலைப்படாதீங்க அக்கா, நானும் உங்க தம்பி ராஜன் மாதிரி தான். இனிமே உங்க தம்பியை நினைச்சு நீங்க கவலைப்பட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தாங்க. நான் கவலைப்பட மாட்டேன். போயிட்டு வாப்பா. ஓகே, பாத்து போ. பாய். ஏண்டி, அந்த பொறுக்கியோட நடுரோட்ல பேசணுமா? என்னத்த, அவனை போய் பொறுக்கி இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அடி பாவி, என் புள்ள கட்டின தாலி உன் கழுத்துல தொங்குது, அவனோட நடுரோட்ல பேசுற, இது மட்டும் நல்லா இருக்கா? இங்க பாருங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் செத்து போன என் தம்பி ராஜனை பாக்குறதா தான் நினைக்கிறேன். ஐயோ, அப்படியா? சரி, நீ உன் தம்பியாவே நினைக்கிறதாவே வச்சோம். அவன் உன்ன அக்காவா நினைக்கிறானோ இல்ல காதலியா நினைக்கிறானோ? அனாவசியமா பேசாதீங்க. இங்க பாருங்க, இனிமே என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என்ன வக்கரமான புத்தி. என்னடி மரியாதை நம்ம பேசுற, நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. மரியாதை கொடுக்கற மாதிரி நீங்க நடந்துக்குங்க. ஆஹா, இன்னைக்கு என் புள்ள வரட்டும், உனக்கு என்ன செய்யறேன் பார். ரொம்ப பேசுற, விட மாட்டேன், விட மாட்டேன். இன்னைக்கு 2ல 1 ஏதாவது பேசியே தீரணும். அப்பா என்ன பேசுற? சரி, சாப்பிட வரீங்களா? சாப்பாடு அடிச்சு வரட்டுமா? உங்களை தான் கேட்கிறேன், சாப்பிட வரீங்களா?
இது? இன்னுமா சாப்பிடல நீங்க? என்னமாச்சு? நளினி, நளினி, என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்லைங்க. நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க மனிஷ் வந்திருந்தா, அவகிட்ட 2 வார்த்தை பேசினேன்னு உங்க அம்மா கோவம் சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. இவ்வளவுதானா? என்னம்மா இது? நான் தானே அவளை கட்டிட்டு இருக்கேன். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா. நீங்க சாப்பிடுங்க, உங்க உடம்ப பாத்துங்க, அது போதும். இந்த பாருடா, முதல்ல இந்த பிச்சைக்காரன் நாயை வீட்டை விட்டு வெளியேறு. இவ அப்பா அம்மா செஞ்ச கர்மம் தான் இவ தம்பி நடுரோட்ல செத்து தொலைஞ்சான். அத்தை, என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. எங்க அம்மா அப்பா பத்தியோ செத்து போன என் தம்பியை பத்தியோ பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்படிதாண்டி நான் பேசுவேன், அப்படிதான் நான் பேசுவேன். நீ என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என் தம்பியை பத்தி நீங்க எப்படி பேசுவீங்க? ஏன் பேசுற? என்ன இங்க பாருங்க, நீங்க தானே சொல்வீங்க எங்க அம்மா ரொம்ப கட்டுப்பாடோட வாழ்ந்தவங்கன்னு. ஒரு பொண்ணுக்கு தேவை வாய் கட்டுப்பாடு. அதுவே உங்க அம்மா கிட்ட இல்ல. கட்டுப்பாட்டை பத்தி நீ பேசுறியா? எதிர் வீட்டுக்காரனோட அப்படி கொஞ்சம் கொலாவரி. அது எந்த கட்டுப்பாடு? பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. அப்படிதான் பேசுவேன். என்ன அனாவசியமா பேசுறாங்க? அம்மா, அவ உங்க மருமகம்மா. நளினி, நீ பேசாம உள்ள போ. கொஞ்சம் கூட வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க போல இருக்க. பொண்டாட்டி அடக்காதா? உனா என்னதான் அடக்கு? எல்லாம் என் தலை எழுத்து கட்டிக்கிட்டு வந்தேன் பாரு என் பிள்ளைக்குன்னு போய் ஒரு பிசா. அம்மா, அக்கா இருக்காங்களா? அக்கா அக்கா இல்ல, தரவணுங்கெல்லாம் அக்கா. அக்கா போ. அக்கா அக்கா உள்ளதா இருக்கீங்களா? அம்மாவை கேட்டேன், ஏதோ அக்கா இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க தெரியாம சொல்லிருப்பாங்க. உட்காருங்க. இல்ல இருக்கட்டும்க்கா. அக்கா, உங்களால ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சொல்லுங்க. என் தம்பி, அதான் மனிஷ், அவனுக்கு எப்ப பார்த்தாலும் உங்க ஞாபகம் தான். ஆனா பாவம், 2 நாளா அவனுக்கு ஒரே காய்ச்சல். காய்ச்சல்ல கூட உங்களை பத்தி தான் பேசுறான். ஆனா ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்குது. 104 டிகிரி ஜுரம். என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அவனை டாக்டர்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். என்ன ஜுரம் சொல்றாங்க? டாக்டர் டைஃபாய்டா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு. பட் எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவு போட முடியாது. நான் ஊருக்கு டெலிகிராம் கொடுத்துட்டேன். அம்மா இன்னைக்கு நைட் வந்துருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு வேற யாரும் ஆள் இல்லை. நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. மனிஷ் தனியா இருக்கான், பாத்துக்கிறேன். கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? தேங்க்யூ, நான் வரேன்க்கா. இனிமே அந்த எத்த வீட்டு பையன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன் சும்மா வம்ப விலக்கு வாங்கி ஏன் ப்ராப்ளம் கிரியேட் பண்ற? ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்குது. 104 டிகிரி ஜுரம். டாக்டர் டைஃபாய்டா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு. யாரும் ஆள் இல்லை. பானி, பானி, தண்ணி. Bye. கொஞ்சம் பார்த்துக்கோ.
அப்படியே தூங்குப்பா. அக்கா भैया नहीं ஒண்ணும் இல்லப்பா, தூங்கு. நீங்க வந்துட்டீங்க. இப்ப எப்படி பாருங்க? ஏதாவது சாப்பிடுறியாப்பா? நான் வீட்டுல போய் கொண்டு வரட்டுமா? வேண்டாம்க்கா, ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கியப்பா. பரவாயில்ல, உங்க கவனிப்புல ஜுரம் கூட சுகமாதான்க்கா இருந்தது. இது உட்காரியா? உட்காரு. தேங்க்ஸ்க்கா. பரவாயில்லையாப்பா? நீங்க எதுவுமே சாப்பிடலையாக்கா? பரவாயில்லப்பா, நான் வந்து ரொம்ப நேரமாச்சு. கிளம்பிட்டுமா? ஏதாவது வேணும்னா கூப்பிட்டு நான் உடனே வரேன். தேங்க்யூ. வரேன்ப்பா. பத்திரமா படுத்துக்கோ. அட ஆச்சரியமா இருக்கே. கண்ணு கூட முழிக்காம உட்காந்துட்டு இருந்தான், அவனை நீங்க எழுந்து உட்கார வச்சிட்டீங்களே. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, பாத்துக்கங்க, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தேங்க்யூ. பாத்துக்கோ மணிஷ். மனிஷ், நீங்க எப்போ வந்தீங்க? அம்மா போன் பண்ணி 1 மணிக்கே வந்துட்டேன். ஆனாலும் உனக்கு ரொம்பவே தான் திமிரு. இரு வரேன். இந்தா எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போ. நான் இப்ப என்ன தப்பு பண்ண? நான் எதுக்கு எங்க வீட்டுக்கு போகணும்? இங்க பாருங்க, நீங்க என் கூட எதிர் வீட்டுக்கு வாங்க. அங்க என்ன நடந்தது நீங்களே கேளுங்க. அந்த பையன் பாவம் 104 டிகிரி ஜுரத்துல அனத்திட்டு இருக்கான். கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நான் போய் கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருந்தேன். என் மனசுல இறக்கமே இருக்க கூடாதா? நான் தப்பே பண்ணல, நல்லவனு தீ குடிச்சு உங்க அம்மாக்கு நிரூபிக்கணுமா? அவகிட்ட என்னடா பேச்சு? அவளை வெளியே அனுப்புடா. நான் ஏன் வெளியே போகணும்? இது ஏன் வீடு, என் புருஷன் வீடு. உங்க பேச்சு கேட்டு நான் ஒண்ணு வெளியில போக முடியாது. பத்தேடா, அவன் என்ன சொல்றான்? அவன் புருஷனா? ஐயோ, எனக்கு இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்லையா? இவன் எப்படி பேசுவான்? இவன் எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவான்? நீ என்ன நடக்குற? அங்க சொல்ற, என்ன நடக்குறியா நீ? உங்க ஆரம்பத்துல இதே மாதிரி தான் என்ன நான் கேட்கக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா இந்த வீட்டுல? என்ன பேசுற நீ? பின்னாடியே போ. பா 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 பா. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நான் அவனை தம்பி மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க ஏன் வீணா சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. தம்பி தம்பி எப்ப பார்த்தாலும் தம்பி தானா? செத்து போன தம்பிக்காக என்ன ஏன் பிராண வாங்குற? இத பாரு, கடைசியா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். மோனிஷா இல்ல நானா, நீயே முடிவு பண்ணிக்க. அவ்வளவுதான். ராஜா, உன்னை தேடிட்டு யாரோ வந்திருக்காங்கப்பா. போ. பசாங்கு காரி குடும்ப மானத்தையே வாங்க வந்துட்டா. என்னம்மா யாருமே காணோம்? நான் தாண்டா உன்னை கூப்பிட்டேன். டேய், உன் பொண்டாட்டி ரொம்ப பாசாங்கு காரிடா. அவளுக்கு போய் நீ பணிவிட பண்றியே. டேய், அக்கம் பக்கம் உள்ளவங்க நம்ம மூஞ்சில காரி துப்புறதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிய அவ அப்பா வீட்டுக்கு அனுப்பி வை. அவன் அப்பா வரட்டும். அந்த வக்கில் அது போய் 4 கேள்வி கேட்கிறேன். 4 என்னடா 8 கேள்வி கேட்கிறேன். அம்மா அம்மா, எனக்கு மட்டும் மானம் அவமானம் இல்லையா? பாருங்கம்மா, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையா எடுக்கணும். இப்போதைக்கு அவன் மேல எந்த தப்புமே எனக்கு தெரியல. அது சரி, தப்பு பண்றவன் என்னைக்கு ஒத்துக்கிட்டா தான் தப்பு செஞ்சேன்னு? சரி சரி, எனக்கு ஏப்பா இந்த வம்பலாம்? உன் இஷ்டம். முதல்ல வந்து சாப்பிடவா. எது சொன்னாலும் உனக்கு தப்பா போகுது. அக்கா, நான் வரலாமா? வா மணிஷ். அக்கா, இன்னைக்கு என் பர்த்டே. அப்படியா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. இன்னால ஸ்வீட்ஸ். Many more happy returns. தேங்க்யூ. ஆமா, பர்த்டேக்கு ஷர்ட் எல்லாம் வாங்கலையா? இல்லக்கா, புது பேண்ட் எடுத்தேன்.
ஷர்ட் வாங்குறேன். சரி, உன் பர்த்டேக்கு என்ன ஷர்ட் வேணும்னு கேளு, இந்த அக்கா உனக்கு வாங்கி தரேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ரெட் கலர் டிஷர்ட் எடுக்கணும்னு ஆசை. ஓகேப்பா ராஜன், உன்னோட பர்த்டேக்கு நீ எதிர்பார்த்த ரெட் டிஷர்ட் நான் உனக்கு வாங்கி தரேன். ஓகே? தேங்க்யூக்கா. ஆனா நான் ராஜன் இல்லைக்கா, மனிஷ். இல்லப்பா, நீ எப்பவுமே எனக்கு என் தம்பி ராஜன் தான். அண்ணா, இன்னைக்கு என் பர்த்டே. இந்தாங்க ஸ்வீட்ஸ். இந்தாங்கம்மா ஸ்வீட்ஸ். அவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் பிடிக்காதுப்பா, நீ கிளம்பு. அக்கா, ஈவினிங் வீட்டுக்கு வாங்க. வரேன். நெல்லு என்ன தினம் அந்த எத்த வீட்டு பையன் ஸ்வீட் பாக்ஸோட வராங்க. தினமும் யாராவது ஸ்வீட் பாக்ஸோட வருவாங்களா? என்ன கேள்வி கேக்குறீங்க? இல்ல சும்மா தான் கேட்டேன். பிரயோஜனம் இல்லாம கேள்வி கேட்கறதெல்லாம் வேஸ்ட். சில விஷயங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியலையா இல்ல? டேய், டெய்லி ஏதாவது கொண்டாந்து கொடுப்பான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ இருக்கிறத மறந்துட்டான். அதான் வந்த உடனே பர்த்டே என்ன டே பர்த்டேன்னு மாத்திட்டான். பண்றதையும் பண்ணிட்டு போறது பாரு. சரிங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கிறீங்க மாப்பிள்ள? எங்க நளினியை காணோம்? ஏன் மாப்பிள்ள, முன்னெல்லாம் நளினியை கூப்பிட்டுக்கிட்டு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவீங்க. ஆனா இப்ப சுத்தமா வர்றதே இல்லையே. அதான் நீங்க வந்துட்டீங்களே. சம்மதியம்மா, சௌக்கியமா? இருக்கோம், உட்காருங்க. நீங்க உட்காருங்கம்மா. நளினி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்கப்பா. ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணும் இல்லப்பா, உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். காஃபி எல்லாம் ஒண்ணும் வேணாம்மா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நளினி, உனக்கு இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்குதாம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நான் உன்னை பத்தி கேக்குறேன். இப்பதான்ப்பா நான் உங்களை நினைச்சுட்டே இருந்தேன். கடை வரைக்கும் போகணும், வரீங்களா? கடைக்கு தானே, தாராளமா போலாம். முதல்ல வீட்டுல சொல்லிட்டு போலாம். நட. நளினி, ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கலாமா? வேண்டாம்ப்பா, பஸ்லயே போயிடலாம். சரி, பஸ்லயே போவோம். சரி, இப்ப நம்ம எந்த கடைக்கு போறோம்? உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. எனக்கு ஒண்ணும் வேணாப்பா. நம்ம வீட்டுக்கு எதிரில் மனிஷ்னு ஒரு பையன் இருக்கான். அவனை பார்த்தா அப்படியே ராஜனை பாக்குற மாதிரியே இருக்குப்பா. அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே. என்ன வேணும்னு கேட்டேன். நம்ம ராஜனுக்கு பிடிச்ச மாதிரியே ரெட் கலர் டிஷர்ட் வேணும்னு கேட்டான். அதான் இன்னைக்கு வாங்கி கொடுத்துடலாம்னு நினைச்சேன். நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்கறேன், நீ வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிற. எனக்கு ஒண்ணும் வேண்டாப்பா. அப்பா, கடையில இருந்து நீங்க நேரா வீட்டுக்கு போயிடுங்க. ஏம்மா, நான் உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு போறேன். நான் போய்க்கிறேன்ப்பா. என்னம்மா அது, நானாவது வீட்டுல சொல்லிட்டு போக வேண்டாமா? உங்க சம்பந்தி அம்மா கிட்டயும் மாப்பிள்ளை கிட்டயும் நான் சொல்லிடுறேன், போதுமா? அம்மா நளினி, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. இந்த பார், வீட்டுல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுமா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. அப்பா, கோழைங்க தான் பயப்படணும். உங்க பொண்ணு கோழை இல்ல. நீங்க தைரியமா இருங்க. ராஜா, ராஜா, உன் பொண்டாட்டி எதிர் வீட்டுக்குள்ள நுழையிறா. என்னம்மா வளர்றீங்க? நிஜமா தாண்டா சொல்றேன். டேய் வா, நம்ம போய் அவளை கையும் கலவுமா பிடிப்போம். வேண்டாம், நீங்க வேணா போய் பாருங்க. போங்க. பாடா. போங்கம்மா. சரி சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். விட மாட்டேனே அவளை. அக்கா, நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. இந்த டிஷர்ட்ல உன்னை பார்த்தா என் தம்பி ராஜனையே நான் பாக்குற மாதிரி இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா அதுவே போதும். ரொம்ப பிடிச்சிருக்கா. தேங்க்யூ அக்கா. நீங்க எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் ரக்ஷா பந்தனுக்கு என் கையில ராக்கி கட்டணும், செய்வீங்களா? கவலையே படாதப்பா. இந்த அக்கா உயிரோட இருக்க வரைக்கும் நிச்சயமா நான் வந்து உனக்கு ரக்ஷா பந்தன் கட்டுவேன், போதுமா? தேங்க்யூ அக்கா. எனக்கு பிடிச்ச டிஷர்ட் நீங்க வாங்கி கொடுத்தீங்க. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? உன் லைஃப்ல நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். அதான் இந்த அக்காவோட ஆசை. நீ செய்வியா? ஷூர். ஐயோ 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 ஐயோ, அத நான் எப்படிடா சொல்வேன்? என்னமாச்சு? என்னமாச்சு? என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு. ஐயோ, என் வாயால சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன் அத? உன் பொண்டாட்டி இருக்காளே, அந்த எதிர் வீட்டுக்காரனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்காடா. என்னம்மா சொல்றீங்க? ஐயோ, என்ன சொல்றீங்க? நிஜமா தாண்டா, என் கண்ணால பார்த்தேன்டா. டேய், உன்னை பெத்தவன் நான் சொல்றேன்டா. அட ஏமாளி பயலே, ஆண்டவன் தலையில எப்படி எழுதிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அங்கே நில்லு. இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க உனக்கு எந்த அருகதையுமே கிடையாது. என்ன சொல்றீங்க? இத்தனை நாள் வரைக்கும்
நீ சொன்னதை கேட்டு கேட்டு ஏமாந்தது போதும். நீ கவனம் போ. ஆனா இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச அப்புறமா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஐயோ, நீங்க அவங்க பேசி கேட்டது தப்பா ச்சே! தொடாத. கைப்பட்டால அருவருப்பா இருக்கு. இந்த நேரத்துல என்ன போச்சுன்னா நான் எங்கெங்க போவேன்? உனக்கு போறதுக்கு இடமா இல்ல? ஏன் நீ எதிர்த்த வீட்டுக்கே போய? நான் வேணா வழி அனுப்புவா? ஐயோ, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. டேய், அவகிட்ட என்னடா பேச்சு? அவளை வெளியே தள்ளி கதவை சாத்துற. நானே அவளை வெளியே தள்ளி தரேன். போய் வெளியே. இங்க என்ன நீ? உனக்கு வேலை? போ வெளியே. போ வெளியே. என்னப்பா, லாயரை போய் பாத்தியா? பார்த்தேம்மா. என்ன சொன்னாரு? அடல்ட்ரி கிரவுண்ட்ஸ்ல டைவர்ஸ் வாங்கிடலான்னு சொன்னார். இனிமேலாவது நான் பாக்குற பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. அழகு அழகுன்னு எவனோன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கழுத்துல போய் தாலியை கட்டினியே. ப்ளீஸ், போனதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசாதீங்க. ஆமா, என்னையே சொல்லு. நீ தரவர்கிட்ட சொல்லி உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லவா? முதல் இந்த கேஸ் எல்லாம் முடியட்டமா, அப்புறம் பார்க்கலாம். டேய் டேய் டேய், அவளும் அவங்க அப்பாவும் எதிர் வீட்டுக்கு போறாங்கடா. எவளும் எவ அப்பாவுமா? உன் பொண்டாட்டியும் அவளோட அப்பாவும் எதிர் வீட்டுக்கு போறாங்க. டேய், என்னடா இது? ஒரு மாசத்துக்குள்ளே இப்படி உப்பிட்டால. சரி சரி, போய் என்னன்னு பாரு. போ. என்னம்மா நீங்க ஒண்ணு போய் பாருடா. போ. விடக்கூடாது அவளை. அப்பா, நான் மனுஷ பத்தி சொன்னப்ப நீங்க நம்பவே இல்லைல்ல? அப்படியே நம்ம ராஜன மாதிரியே இல்ல? ஆமாம்மா, ஆமா தம்பி. ஆரம்பத்துல நளினி சொன்னப்போ தம்பி மேல உள்ள பாசத்தினாலதான் அவ அப்படி சொல்றான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப நேர்ல பார்த்ததுதான் புரியுது. உண்மையிலேயே நீ இறந்து போன என் மகன் மாதிரி தான்பா இருக்கு. இது புரியாம புகுந்த இடத்துல அவளுக்கு தொல்லை கொடுக்குறாங்க. ஆமாக்கா, என்னாலதானக்கா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் விட அப்பா, மனுஷன் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? கண்டிப்பா கூட்டிட்டு போலாமா. உங்க அம்மாவும் பார்த்த மாதிரி இருக்கும்ல? அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு கூட அம்மா பார்க்கணும்னு ஆசையா இருக்குக்கா. எப்ப வர? அண்ணா வரட்டும், அண்ணனை கூட்டிட்டு நாளைக்கே வரேன். கண்டிப்பா வா தம்பி. கண்டிப்பா வரேன்ப்பா. அக்கா, சாப்பிட்டு போலாமா? வாங்க அக்கா. என்னடா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? ஏம்மா, வீணா அவ மேல களங்கத்தை சுமத்தி விரட்டிட்டோமே, அவ என்ன மன்னிப்பாடா? என்ன வளர்ற? நான் ஒண்ணும் வளரலம்மா. என் கண்ணால பார்த்துதாம்மா சொல்றேன். உண்மையதான் சொல்றேன். அவங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பியா தாம்மா பழகுறாங்க. ஆமாமா, நான் உண்மையதான் சொல்றேம்மா. இல்லடா, நீ நம்பாத. அம்மா வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். உங்க பேச்சு கேட்டு ஏமாந்தது போதும்மா. இல்ல, இப்போவே போய் அவளை கூட்டிட்டு வந்தாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும். அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறேன். நான் வரேன். Sir, English is a very funny language, sir. But fine and rhythmic language also. You know how? English is the passion of the nation. In such condition and consideration, the conjunction become injunction and injunction become irritation. Frustrations and temptations are common for all nations because condition become contradictions and prediction become premonitions. That's why fiction results in collusion, diffusion, destruction, demolition, demonstration, declaration, degeneration, depreciation, deliberation, and decoction. Okay. Enough. Now general knowledge, cricket. In the year 1929, when India was playing against Australia in Melbourne, Vijay Merchant and Vijay Hazare were in the crease. Vijay Merchant scored Vijay Hazare. நளினி, உள்ளே வாங்கன்னு நீ சொல்ல மாட்டியா? நான் உங்களை கூப்பிடலையே. என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். வா, வீட்டுக்கு போன. தொடாதீங்க. உங்க கை பட்டாலே அருவருப்பா இருக்கு. நீங்க வானா வரத்துக்கும் போனா போறதுக்கும் நான் என்ன உங்க வீட்டு நாயா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் மன்னிப்பு கேட்டேன்ல. மன்னிப்பா? நடந்ததெல்லாம் மறந்துட. எப்படிங்க மறக்க முடியும்? எப்படி மன்னிக்க முடியும்? மறுபடியும் உங்க அம்மாக்கு என் மேல சந்தேகம் வராதுன்னு என்ன ஆதாரம் இருக்கு? நான் ஒரு டாக்டர் கிட்ட போனா, ஒரு டெய்லர் கிட்ட அளவு கொடுத்தா, ஒரு வளையல்காரன் வளையல் மாட்டினா, ஒரு காய்கறிக்காரன் பேரம் பேசினா கூட உங்க அம்மாக்கு என் மேல சந்தேகம் வந்துடும். அதை கேட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்வீங்க. பாருங்க, உங்க கூட ஆர்கியூ பண்றதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. நீங்க போலாம். அப்போ உன் முடிவுல எந்த
மாற்றமே கிடையாது. அதான் சொல்லிட்டேனே. நளினி, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆயுசு பூராவும் நீ ஒரு ஆண் துணை இல்லாம சரியா வாழ்க்கை நடத்த முடியுமா? அப்பா, ராத்திரி 9 மணின்னு கூட பார்க்காம என்ன வெளியே அனுப்பிச்சாங்களே, அப்பவே என்னால தனியா வாழ முடியுங்கிற தைரியம் எனக்கு வந்துருச்சுப்பா. என் விருப்பத்துக்கு என்ன விட்டுடுங்க. இத பாருமா, பெண்கள் தனியா வாழ்க்கை நடத்துறது டிராமாவிலையும் சினிமாவிலையும் வேணா சரியா இருக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி இல்லம்மா. நீங்க புரியாம பேசுறீங்க. தனியா வாழ்ந்து எத்தனையோ பெண்கள் சாதனை புரிஞ்சிருக்காங்க. சொல்லட்டுமா? இங்க பாருங்க, செடியில இருந்து விழுந்த பூவை மறுபடியும் செடியில ஒட்ட வைக்க முடியாதுமா. அது மாதிரிதான் என் வாழ்க்கை. அவரோட வாழ்க்கையில இருந்து அவங்க அம்மா என்ன பிச்சு அரிச்சிட்டாங்க. அதை பத்தி நான் கவலைப்படல. ஆக்சிடென்ட்ல கைய காலை இழக்கிறது மாதிரி சந்தேகங்கிற ஆக்சிடென்ட்ல புருஷாங்கிற துணையை நான் இழந்துட்டேன். அதுல எனக்கு துளி கூட வருத்தமே கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுமா, கற்புங்கிறது ஒவ்வொரு பொண்ணோட மனசுலயும் தான் இருக்கு, மாமியாரோட நாக்கில் இல்லை. நளினி, அப்போ கடைசியா உன் முடிவுதான் என்ன? நான் உங்களை மாதிரி இல்லை. ஒரு தடவை தான் முடிவெடுப்பேன். அந்த முடிவு சரியான முடிவா தான் இருக்கும். நீங்க போலாம். நளினி, அப்பா, நாளையில இருந்து நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். முதல் நாள் தம்பிக்கு பிடிச்ச ரெட் கலர் சாரி கட்டிட்டு போலான்னு இருக்கேன். போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாமாப்பா? நான் ரெடிமா. நான் எப்பவும் என் பொண்ணு பக்கம்தான்.